இந்த திமுக கொத்தடிமைகளுக்கு ஒரு வேலையே இல்லை. நேற்று ஒரு ஜென்சி மீட்டிங் நடந்தது அண்ணா அறிவாலயத்தில். எல்லா கொத்தடிமையும் ஒன்றா சேர்ந்துருச்சிங்க, சேர்ந்து கதறுதுங்க. எல்லாம் ஜென்சின்னு கதறுதுங்க. அதில் சில கொத்தடிமைகளை பேசுகிறத பார்த்தா நமக்கே காமெடியாக இருக்குது. ஏன்னா டேய், தலைவர் விஜய்க்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பும் தெரியாமையே மீட்டிங் கதறீங்க. அவங்க இருக்கிற ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் அது தெரியாமல் ஜென்சி தான் ஓட்டு போட்டாங்கன்னு இவங்க கதறீங்களா? டேய், உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? அரசியல்லையே உங்களுக்கு புரியலையா? முதல்ல என்ன நினச்சிதுன்னு தெரியல. உங்கள் தலைவர் எதாவது சொல்கிறாரா? ஜென்சி திமுக காசு கொடுத்தாதான் மக்கள் வீடியோ போடுவாங்க. யார்? சில கொத்தடிமைகள் வீடியோ போடும். ஆனால் தலைவர் விஜய்க்கு அப்படி கிடையாது. கோடி பேர் இருக்கான் அவருக்காக ஆதரவாக. அது தெரியாமல் இந்த கொத்தடிமை கதறுது. அதுலேயும் பெரிய காமெடி பண்ணவர் யார் தெரியுமா? நம்ம டிஆர்பி ராஜா, முன்னாள் அமைச்சர். வெள்ளையருக்கு கேட்டால் விலைப்புறுத்தி காட்டினார் பார்த்தீங்களா? அந்த புத்திசாலி அமைச்சர் தான் கதறாரு, திமுகவை யாரும் அசைக்க முடியாது அப்படின்ட்டு. சார், உங்கள் தொகுதியில் மன்னார்குடி தொகுதியில் தோற்று போயிட்டீங்க சார். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தோற்று போயிட்டீங்க. அது தெரியாமல் இன்னுமா திமுக ஆலமரம் அரச மரம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போயாவது கரெக்டான அரசியல் செய்யுங்க சார். இல்லை அரசியல் தெரியலையா? இல்லை இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருந்தீங்க மக்களை? அப்படியே ஒன்றும் புரியல சார். நீங்கள் நினைக்கிறது எல்லாம் தப்பு சார். மக்கள் எல்லா வயதினரும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்சிக்கிட் மட்டும் கிடையாது. திரும்ப ஜென்சிக்கிட்டு கதறீங்களே, இது அப்படியே உங்களுக்கு எதிராக தான் மாறப்போகுது சார். பார்த்துக்குங்க. திமுக தலைவர் அவர்களே, ஒன்றும் புரியலாம், ஒன்றும் பண்ண முடியாது சார். முதல்ல நம்ம தோத்துட்டோன்னு மனசார ஏற்றுக்கிட்டு அடுத்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறணும்னா அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். தப்பு கிடையாது. நான் தோக்கவே இல்லைன்ட்டு இன்னும் நீங்கள் புலம்பாதீங்க சார். நீங்களும் புலம்புறீங்க, உங்கள் பையனும் புலம்புறாரு. அதை விட்டுட்டு மனசார தோல்வி ஏற்றுக்குங்க. அடுத்த தேர்தலில் ஜெயிக்க ட்ரை பண்ணுங்கள். மக்கள் நினச்சா மக்கள் தான் எஜமானாரு. அவங்க அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டால் நீங்கள் ஜெயிக்கலாம். அது தப்பு கிடையாது. அதை விட்டு இப்போவே நான் ஜெயிச்சிட்டு நான் தான் முதலமைச்சர் மாதிரி கனவுல இருக்கீங்க சார். கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு வெளியே என்ன நடக்குதோ அது பாருங்கள். தேங்க்யூ.